கூட அது சனியினுடைய அமைப்பினால் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதனால அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, ஹனுமனுடைய உபாசனை, ஹனுமன் சாலிசா இஸ் தி பெஸ்ட். நான் பைரவருடைய உபாசனை சொல்ல, பைரவர் ஆரோக்கியத்திற்காக மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக பண்ணியதான் ஆகணும். தேய்பிறை அஷ்டமியில் ரெகுலரா பைரவருடைய கோயிலுக்கு போங்க, அது ஆரோக்கியத்திற்கு. ஆனால் படிப்புக்கு ஹனுமனுடைய உபாசனை உங்களுக்கு அனைத்தையும் எடுத்து கொடுக்கும். ஆக இந்த வருஷம் மேஷராசி அன்பர்கள் நார்மல் ஹியூமன் பீயிலிருந்து தன்னை சூப்பர் ஹீரோவாக அவர்கள் மாற்ற முடியும், அவர்களே அதை உணர்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அது உண்மையிலேயே நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம், என்னால முடிகிறது அப்படிங்கிறதே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.